தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்த வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணல. அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துலையும் சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியிலையும் சொன்னாங்க, உத்தரவாதம்னு சொன்னாங்க முதலமைச்சர். விவசாயி விட்டு புள்ள நான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் விவசாயிகள் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இந்த விவசாய கடனை வந்து அது பற்றின அறிவிப்பு எதுவுமே வரல. முதல்ல சொன்னால் அதே 35,000 தான் சொல்லிக்கிறாங்க. அதே போல் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை பற்றியுமே விவசாயிகளுக்கு வந்து பதிவு பண்ணிவிட்டு மின்சாரத்துக்காக விவசாய மின்சாரத்துக்காக காத்திருக்குறாங்க. 10 வருஷமாக 15 வருஷமாக காத்திருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க குறித்தும் எந்த அறிவிப்பும் வரல இந்த பட்ஜெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பாலைவனம் தான். ஏன்னா விவசாயம் பண்ண முடியாது. இப்போ வந்து மிக சிரமத்துக்கு இடையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து கடன் தள்ளுபடி இல்லை, மின்சாரத்தை பதிவு பண்ணி வச்சு கொடுக்குறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தட்கல் மின்சாரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே வந்து கொடுக்குறதில் வந்து அரசாங்கம் வந்து பணத்தை வாங்கிட்டு 3 லட்சம் 4 லட்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலுமே இங்கே இருக்கிற அதிகளில் வந்து பெரிய குளறுபடி பண்ணுறாங்க. கொடுக்காம வந்து அதை வந்து கொடுக்காம தாமதம் பண்ணி விவசாயிகிட்டெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அரசு வந்து இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவாக சொன்னாங்க. ஆனால் இங்கே எதுவுமே மாறல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற உதவி கோட்ட பொறியாளர் வந்துங்க மின்சார வாரியத்தில் குமாரங்கிறவர் வந்து ஒரு ஃபைலை வந்து 1 மாதமாக கையெழுத்து போடாத வந்து பணம் கட்டின 4 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பணம் கட்டின ஒரு மின்சார இணைப்புக்கு தட்கல் மின்சார இணைப்புக்கு அவர் வந்து கையெழுத்து போடாமல் வச்சுருந்துருக்கிறாரு 1 மாதமாக. என்ன நோக்கம்னு தெரியல. இதே மாதிரி தான் வந்து தமிழ்நாடு பூரா நடக்குது. அதனால் உடனடியாக அரசு வந்து இதில் கவனத்தில் எடுத்துகிட்டு உடனடியாக அந்த மின்சார வாரியத்தில் வந்து இந்த பதிவு பண்ண அத்தனை மின்சாரம் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து விவசாய மின் இணைப்பு உடனடியாக கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறேங்க. கடன் தள்ளுபடியும் வந்து திருத்தி மறுபடியும் இப்போ நீங்கள் சொன்ன இப்போ தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி கடன் தள்ளுபடி அறிவிக்கணும். இங்கே வந்து இந்த பகுதியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானிசார் பகுதியில் தவறு செய்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க.